ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தமிழகத்திற்கான திட்டங்கள் மற்றும் வரி விலக்கு குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி. மத்திய பட்ஜெட்டோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தமிழகத்திற்கான திட்டங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். அதிவேக ரயில் வழித்தடங்கள் பற்றி நம்ம பேசும்போது ஒரு விஷயத்த நம்ம யாருமே குறிப்பிடாம இருக்க முடியாது. அது என்னன்னா வந்தே பாரத் ரயில் சேவை. ஏற்கனவே வந்தே பாரத் ரயில் சேவைனால பாத்தீங்கன்னா சென்னைக்கும் கோவைக்குமான பயண தூரம் அப்படின்றது, அந்த பயண நேரம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கு. இதனால தொழில்துறை சார்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நாகர்கோவில், சென்னையில இருந்து திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது அவங்களுடைய பயண நேரத்தை வெகுவாவே குறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வகையான அதிவேக ரயில் வழித்தடம் சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூர் அப்படின்றது ஏற்படுத்தப்படும் போது மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் மேம்? அவங்களுடைய பயண நேரம் வெகுவாக குறையும். இதுல சென்னையிலேருந்து சவுத்து போகிற எல்லா ட்ரெயின்லையுமே பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. மினிமம் 6 மணி நேரத்தில் நம்ம சென்னையிலேருந்து சவுத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த டைம் சேவ் ஆகிறதுனால முக்கியமாக பெனிஃபிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் காலையில் ஏறி போகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் டீலிங் முடிச்சு திருப்பி ரிட்டர்ன் அன்றைக்கே வராங்க அப்படின்னும் போது இது பீப்புளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு அறிவிப்பையும் நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். என்ன அப்படின்னா 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்ல கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வளர்ச்சி அப்படின்றது ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியா இருக்கணும். பெருநகரங்கள்ல மட்டுமே வளர்ச்சின்றது குவியக்கூடாது, அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டுமே பெருசா பயனளிக்க வகையில இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்களை கருத்தில் கொண்டு 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்லயும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்? இன்றைக்கி சென்னையில் இருக்க மக்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75-80% பேர் வெளியூர்களில் இருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலோ இல்லை கல்விக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேலை வாய்ப்புக்காக இதை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தொழிலோ கல்வியோ இது எல்லாமே டயர் 2 அண்ட் டயர் 3 நகரங்களையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இங்கே மைக்ரேட் ஆகி வர வேண்டிய அவசியமே யாருக்கும் ஏற்படாது. ஸோ அவங்கவுங்க ஊர்லேயே இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும்போது இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் எல்லாமே மற்ற நகரங்கள் போலவே ஈக்குவலாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம நாட்டினுடைய எல்லா நகரங்களையுமே ஈக்குவலான ஒரு வளர்ச்சியை நம்ம இதில் பார்க்கலாம். நிச்சயமா. ஏற்கனவே சமீப காலமா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களுடைய பாத்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய அலுவலகங்களை அமைச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இடம் பெயராம வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த நேட்டிவிட்டி மாறாம அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. இதனால மக்கள் அடர்த்தி அப்படின்றது பெருநகரங்கள்ல குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ 2ஆம் மற்றும் 3ஆம் நகரங்கள்ல கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு இன்னும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல அந்த நகரங்கள்ல இதே போன்ற ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் சொல்லலாமா மேம்? அதாவது பயனளிக்கும் அப்படிங்கிறத விட அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த ஊர்லயே அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றோம். மேஜர் சிட்டிஸ் சென்னை, பெங்களூர் மாதிரி மற்ற ஊர்களும் கிராமப்புறங்களும் இந்த இடத்துல வளர்ச்சி அடைவதற்கான வழிகள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாருக்குமே எல்லா டிஜிட்டல் சேவைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க. இப்போ அது இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டுல உறுதுணையா இருக்குன்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு 2ஆம் நிலை நகரத்துல அமைக்கிறாங்க, அந்த இடத்துல டிஜிட்டல் சேவை வலுவா இருக்குனாதான் அதற்கான விஷயம் சாத்தியமாகும். அதை சொல்லலாமா? கண்டிப்பாக. ஒரு தொழிலும் வளர்றதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் அந்த ஊர்லேயே கிடைக்கும் பொழுது இது அந்த இடத்துல டிஜிட்டல் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அப்போ அவங்களால அங்கே இருந்தபடியே அவங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு முன்பே இலக்குகளை திட்டமிட்டு நகர்த்திட்டே அதனுடைய அடுத்த நடவடிக்கைகளாக தான் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சிறு தொழில் வளர்ச்சியும் குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல. என்ன அப்படின்னா சிறு தொழில் வளர்ச்சிக்கான நிதியம் ஏற்படுத்தப்படும் அப்படின்றது. இது அந்த சிறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் மேடம்?
எம்எஸ்எம்இ செக்டார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த எளிய வகை கடன் பெறக்கூடிய அளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரால் வந்து முதலீடு பண்ண முடியல அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி அவங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவில் வந்து இப்போது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல அந்த லோன் ஸ்கீம்ஸ் அப்ரூவல்லாம் வந்து ஈஸி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இன்டைரக்டாக வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு தொழில் நிறுவனங்கள் வந்து நிறைய உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். இன்னொரு அறிவிப்பையும் நம்ம வந்து பார்த்தோம் மேம். மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பொருட்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு ஷீமார்ட் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மகளிர் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில இந்த அறிவிப்பு வெளியாகிருக்குன்னு சொல்லலாமா மேம்? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு இந்த சுய தொழில் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தயாரிப்புகளை வந்து வெளியில் கொண்டு வர முடியாமல் நிறைய வந்து முடங்கி போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஷீ தொழில் அமையும் போது எல்லாராலையும் ஈஸியாக வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ண முடியும். இது ஒரு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமா. இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். கேலோ இந்தியா இயக்கம் வந்து தொடங்கப்பட்டு அந்த விளையாட்டுத்துறைக்கு மேலும் வந்து உத்வேகம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு வகையில அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க மேம்? இந்த கேலோ இந்தியா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கிற அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் எலைட் லெவலில் வந்து இப்போதைக்கு மையங்கள் வந்து இருக்குது. இந்த கேலோ இந்தியா திட்டத்தில் இந்த மையங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு பாதையை வந்து உருவாக்கி கொடுக்குற மாதிரி சில பிளான்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மையத்தில் பயிற்சி கொடுக்குற அந்த பயிற்சியாளர்கள், அவங்களுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அவங்களுடைய திட்டமிட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடான ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். விளையாட்டு கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிற வகையில் அந்த திறமைகளுக்கு மேடை வழங்கும் விதமாக நிறைய போட்டிகளும் லீக் போட்டிகளும் நடத்த வந்து திட்டம் இதில் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இந்த ட்ரைனிங் அண்ட் காம்படிஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதும் இந்த கேலோவுடைய திட்டத்தில் இருக்குது. நிச்சயமா மேம். சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டிகள்ல வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வந்து பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். கேலோ இந்தியா இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது இல்லாம தென்னை உற்பத்திக்கான திட்டம் ஒண்ணு வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து வெளியாக இருந்துச்சு பட்ஜெட்ல. இது வந்து தென்னை விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமளிக்கும் இடம்? நம்ம இந்திய நாடு பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோகனட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து அரௌண்ட் வந்து 10 மில்லியன் விவசாயிகள் வந்து நேரடியாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதில் வந்து அந்த கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்னை உற்பத்தியை வந்து அதிக அளவில் பண்ணணும் அப்படிங்கிறதும், அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய தென்னை கன்றுகளை ரீப்ளேஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தில் வந்து உதவி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து பட்ஜெட்ல வந்து நிதியமைச்சர் வெளியிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து பாரம்பரிய மருத்துவ முறைக்கு வந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அதற்காகவே ஒரு துறை வந்து உருவாக்கப்பட்டு ஆயுஷ் துறை அப்படின்றது செயல்பட்டு வருது. இன்னும் இல்லாம உலக அளவுல வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை கொண்டு போகக்கூடிய அளவுல இந்த ஆயுஷ் மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு நினைக்கலாமா மேம்? ஆயுர்வேத மருந்து அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் வந்து இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா மக்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மருத்துவ முறை மேல ஒரு நம்பிக்கையை வந்துருச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து அமைக்கிறதுக்கான திட்டம் வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஆல்ரெடி வந்து இருக்கிற ஆயுஷ் ஃபார்மசிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு குஜராத் ஜாம்நகரில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சென்டர் ஆல்ரெடி இருக்குது. இந்த சென்டரை இன்னும் வந்து மேம்படுத்துவதற்கான எல்லா வசதிகளும் இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துறையா கரெக்டா வந்து கண்காணிச்சு எந்தெந்த துறையில என்ன தேவை இருக்கு, என்ன மாதிரியான முன்னேற்றம் வந்து வழங்கப்படணும், என்ன மாதிரியான வசதிகள் வந்து அந்த துறைக்கு வந்து செய்து கொடுக்கப்படணும் அப்படின்னு ஃபுல்லா வந்து அலசி ஆராய்ஞ்சு தான் வந்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க வழங்கும் போதே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த வகையில வந்து பார்த்தோம்னா அனிமேஷன் துறைக்கான ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏவிஜிசி லேப்ஸ் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அனிமேஷன் துறைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட காரணம் என்ன மேடம்? இந்த ஏவிஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ நம்ம நாட்டு மக்களிடையே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம், ஆன்லைன் கேம்ஸ் வந்து விளையாடுறோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2030 வந்து அரௌண்ட் ஒரு 2 மில்லியன் பேர் வந்து இதில் ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து இதில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு கூட இப்போ இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பையில் இருக்குது. அவங்க இந்த ஏவிஜிசியோட லேப்ஸை வந்து கண்டென்ட் கிரியேட்டிங் லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற திட்டமாக 15,000 செகண்டரி ஸ்கூல்ஸ்லையும் 500 கல்லூரிகளிலும் இந்த சென்டரை வந்து அமைக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா மாணவர்கள் அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுனால இந்த ஏவிஜிசி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்புகளை வந்து பட்ஜெட்ல வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சுற்றுலாத்துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் கூட பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கும் அறிவிப்புகள் கூட அதுல இருந்துச்சு. என்ன அப்படின்னா பழவேற்காடு ஏரியில வந்து பறவைகள் காட்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொதிகை மலையில வந்து பாத்தீங்கன்னா மலையேற்றத்திற்கான வழித்தடம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சுற்றுலாத்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் வந்து காரணமா அமையும்? நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து இந்த திட்டத்துக்கும் வந்து ஃபண்ட் அலோகேஷன் நடந்தது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆர்கியோலாஜிக்கல் சைட்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய வகையில் வந்து இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் இன்க்ளூடிங் வந்து நம்மளுடைய தென் பகுதியை சேர்ந்த ஆதிச்சநல்லூரும் இதில் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு சைட்டாக நம்ம சொல்லலாம். இந்த சைட் எல்லாமே வந்து நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நடந்து போய் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான அப்ரோச், வாக் த்ரூ மாதிரியான ஒரு அப்ரோச் எல்லாமே வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுபோக நிறைய இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்ஸ் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் வந்து சில அப்ரோச்சஸ்லாம் இதில் கொண்டு வர போகிறாங்க. அப்போ அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளும் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சார பாரம்பரிய பெருமைகள் வந்து வெளிநாட்டவருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கேன்சர் மெடிசனுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு, வரி விலக்கு, வரி ரத்து அப்படின்ற விஷயங்களை வந்து அறிவிச்சுட்டு வரும்போது அவங்க முக்கியமாக சொன்னது கேன்சர் மெடிசனுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. இது எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது மேடம்? கேன்சர் அப்படிங்கிற அந்த நோய்க்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சுங்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய 17 வகையான ட்ரக்ஸுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 7 வகையான ரேர் டிசீஸ்க்கான மெடிசன்ஸ் இதை இம்போர்ட் பண்ணும்போது அந்த டியூட்டியை வந்து கம்ப்ளீட்டாக நில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸஸ் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய FSMP அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் அந்த டியூட்டியை வந்து இந்த இடத்துல நில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உயிர் காக்கும் மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சாப்பிடலை அப்படின்னா ஒருத்தருடைய உயிர்க்கே ஆபத்து அப்படிங்கும்போது இது குறைந்த செலவில் வந்து எல்லாராலையும், இப்போ வியாதி அப்படிங்கிறது வந்து பணக்காரர் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் தான் வரும். அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் இந்த மருந்தை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் தான் இது இனிமே இருக்க போகுது. இந்த வரி விலக்கு, வரி ரத்து பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோலார் பேனல் பற்றி முன்பே நம்ம வந்து பேசியிருந்தோம். நிறைய இடத்துல இப்போ அதனுடைய பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்றத பற்றி. சோலார் பேனல்ஸ்க்கு என்ன மாதிரியான வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு மேம்? இதனால வந்து இதனுடைய பயன்பாடு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா சோலார் கிளாஸை வந்து தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சோடியம் ஆன்டிமோனேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொருளை வந்து நம்ம இறக்குமதி பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ இறக்குமதி பண்ணும்போது இதனுடைய வரி வந்து இதுக்கு முன்னாடி 7.5% இருந்தது. இப்போ இதை நில் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய உற்பத்தி அதிக அளவில் இறக்குமதி பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோலார் பேனல்ஸ்க்கான வரி விலக்கு பற்றி சொன்னீங்க மேம். இன்னும் சில வரி விலக்கு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பற்றி தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாளை கேட்கலாம்.